சார் இப்போ நீங்கள் 2.5 வருஷத்தில் நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி எடுக்கலாங்க சார்? ஓகே, ஒன்று வந்து ஆப்வியஸ்லி பெட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ், அதனால் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி, அதனால் உங்களுக்கு வந்து ஹையர் இன்கம் கிடைக்கும். சரிங்க. இது ஒரு சோர்ஸ். ரெண்டாவது வந்து ஒரு ஃபார்ம்னு இருந்தாவே, இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து லேபர் கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது ஒரு லேபரை நம்ம கண்டுபிடிச்சி டெய்லி வந்து தண்ணி பாய்க்கிறது, உரம் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் ஒரு லேபரை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கிற இடத்துல இந்த காஸ்ட்டும் நமக்கு வந்து குறையும். இது என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் குறையுன்றதை விட அந்த லேபர் கிடைக்காத பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், கிரானுலர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வருஷம் 2-3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு பண்ணுற செலவு வந்து ஒரு பெரிய செலவு. அதுக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லேபர் கிடைக்கிறதில்ல. செலவு பண்ணி நீங்கள் ரெடியாக இருந்தாலும் லேபர் ஷார்ட்டேஜ் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த செலவு ஒன்று குறையுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உரங்களே அந்த கிரானுலராக நீங்கள் வழக்கமாக கொடுக்கறத விட வாட்டர் சாலியலும் நம்ம கொடுக்கும்போது அந்த வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான குவான்டிட்டியில் தான் கொடுப்போம். சரி, கிரானுலர் வந்து நம்ம அப்ளை பண்ணி மண்ணில் வந்து வேறு கெமிக்கலாக அதை மாறி பிளான்ட்டுக்கு யூஸ் இல்லாமல் போகும். இது வந்து அந்த பிளான்ட்டுக்கு அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுக்கறதுனால பிளான்ட்டும் அப்சர்வ் பண்ணிக்குது. கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ஓவரால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறையுது. ஸோ ஒரு பக்கம் ரெவென்யூ இன்க்ரீஸ், இன்னொரு பக்கம் 3 விதமான காஸ்ட் சேவிங். இதெல்லாம் தான் வந்து ஒரு பெட்டர் ஆர்ஓஐக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. குரோட்டானை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக ஃபார்ம்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக 24 மணி நேரம் இருக்க போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து ஒரிஜினலாக கான்செப்ஷுவலைஸ் பண்ணும்போதே இது வந்து ஒரு டோட்டல் சோலார் பேஸ் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருந்தோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன கண்ட்ரோலர் எப்படி பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட் எடுத்துக்குதோ, இதில் ஒரு சோலார் பேனல் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை நம்ம எடுத்து அதை ஒரு பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் வேல்வ்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, சென்சரை பவர் அப் பண்ணுறதுலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இது குரோட்டான் சீரீஸ் 3 வரைக்கும். இப்போ சீரீஸ் 4 லான்ச் பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஈவன் அந்த பெரிய கண்ட்ரோலர், அதாவது பம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெரிய கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. சரிங்க. அதுவும் வந்து ஒரு சோலார் மூலமாக எனர்ஜி எடுத்து அதை வச்சு பம்ப் ஆன் பண்ணுறது, உங்கள் டேங்க் லெவலை மானிட்டர் பண்ணுறது, ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து சன்லைட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்ட எனர்ஜியை வச்சே பண்ணிடும். இது ஏன் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வர்றதே வந்து கோலை பர்ன் பண்ணி தான் பெரும்பாலும் வருது. அதோட கன்சியூமராக வந்து நாங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அதனால் ஒரு டே 1லேருந்தே வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற டிவைசஸ் நாங்கள் சோலாராக கன்வெர்ட் பண்ணாலும் இப்போது சீரீஸ் 4ல் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ டோட்டலி க்ரீன், சஸ்டைனபிள், நோ டிபெண்டன்சி ஆன் கிரிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்.